எல்லாருக்கும் வணக்கம். இது ஜிபி விலாக்ஸ் புறா பற்றின அப்டேட். ரொம்ப நாள் ஆச்சு புறா வீடியோ போட்டு. இதெல்லாமே நம்ம சாதா புறா கேஜுக்குள்ளே இருந்த பாக்ஸஸ் எல்லாமே. ஸோ நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கிட்ட இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணி பாதி வேலை முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லா புறாமே இப்போ உள்ளே இருக்குது. கொஞ்சம் சின்ன ஒரு ஆல்ட்ரேட் பண்ணலான்ட்டு டைல்ஸும் செங்கலும் வச்சு கொஞ்சம் ஆப்பிள் பாக்ஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேஜ் எனக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கு. இனிமேல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இந்த சைடும் இந்த ஆப்பிள் பாக்ஸில் எடுத்துகிட்டு இந்த டைல்ஸும் செங்கலையும் வச்சு கொஞ்சம் கேஜ் பில்டு பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்குள்ளே எப்படி அதை ரெடி பண்ணிடலாம். பாக்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகுது ரொம்ப. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாமே இப்போ இருக்கிறது எல்லாமே புது பாக்ஸஸ். பழைய பாக்ஸஸ் எல்லாமே கீழே அந்த சைடு இருக்கிறது எல்லாமே பழைய பாக்ஸஸ். அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணணும். இது வந்து நம்ம ஹோமர் மேலு 2 சிக்ஸ் வச்சுருக்காங்க. க்ரோத் சூப்பராக இருக்குது. கேஜி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வேஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4 சாக்கு எடுத்து வெளியே போட்டிருப்பேன் இப்போதைக்குள்ளே. அதேமாரி தான் நம்ம ஃபேன்சி கேஜும். ஸோ இது நம்ம சாதா புறா சிக்ஸு வெளியே மேய்ச்சல் போகும்போது யாரோ கல்லை வெட்டி எரிஞ்சு கால் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் கட்டு போட்டு வச்சுருக்கு. இது நம்ம ஆஸ்திரேலியன் பேரு. இது நம்ம மேலே ஆஸ்திரேலியாவும் ஃபீமேல் ஜிராஸு பேராக எக் வச்சுருக்காங்க. இது நம்ம ஃபேன்டைல். இது லோட்டனு கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. இது நம்ம பிளாக் ஜீராஸ் பேர் ஒன்று. ஸோ மேக்ஸிமம் நிறையா புறம் கொடுத்துட்டேன், நிறையா புறம் மிஸ் ஆகிடுச்சு. இது எல்லாமே நம்ம முஸ்கி எல்லாமே காலனி ப்ரீடிங் போட்டாச்சு. இதுவுமே இப்போ செஞ்ச கேஜ் புது கேஜ் தான். ஸோ 2-3 கேஜ் சேல்ஸ் போட்டிருக்கேன். இது இப்போ செஞ்ச கேஜ். இது சிங்கிள் பார்ட்டிஷனாக இருக்குது, இது டபுள் பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் அங்கே செட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ இந்த கேஜுமே சேல்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் சேல்ஸ் பண்ண மாட்டேன். நம்ம அந்த முஸ்கி போட்டிருந்த கேஜு சேல்ஸுக்கு இருக்குது. அப்புறம் இந்த கேஜ் ஒன்று, இது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் கொடுக்கணும். அடுத்து வந்து இந்த கேஜ் கொஞ்சம் பர்சனல் யூஸ்க்காண்டி மெடிக்கல் கேஜ் மாதிரி யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன் எடுத்து. ஸோ இது 1.5 12 பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ இது கேப் பார்த்தாலுமே உங்களுக்கு ட்ரே வைக்கிற மாதிரி கேப் இருக்கும். டபுள் ஹோல் ஃபீடர் வச்சுக்கலாம் நீங்கள் இங்கே. ஸோ ஹைட்டு வந்து ஒரு 6 அடிக்கிட்ட இருக்கும். இந்த ஆப்பிள் பாக்ஸஸில் வேறு எங்கேயா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பதில் தான் அங்கே டைல்ஸ் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சாதா புறாங்க கொஞ்சம் வெளியே இருக்குது. கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்கனால வெளியே பறந்துட்டுருக்காங்க. இதுதான் நம்மளோட கேஜோட வியூ. ஸோ இது 6க்கு 6 ரூமு. அது கொஞ்சம் பெரிய ஃபேன்சிக்கு. சரி, ஓகே, கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன்.